ஆளுநருடைய அதிகார மீறல் பத்தி கண்டிக்கலாம், மாநில அரசுடைய நிர்வாகத்தை தலையிடுறதை கண்டிக்கலாம், அது கரெக்ட். உங்களுக்கு நாங்க சம்மன் அனுப்புவோம் அப்படின்லாம் ஒரு எம்பி பேசுறது இது என்ன கதைன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன இந்த கவர்மெண்டா? நாதாரி ஆட்சி, இந்த நாயுடைய ஆட்சியில ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்துட்டு நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா என்ன? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்கு எதிராக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குதிரை பேரம், ரெண்டாவது அரசுக்கு சம்மந்தம் இல்லாத 2 நபர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். ஒரு பக்கம் அவர் குற்றம் சாட்டுறாரு. அதே போல திமுகவும் கவர்னரை சந்திச்சு இது போல மனு கொடுக்குறாங்க. என்னன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது, பழிவாங்கப்படலாம், குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ச்சியான குற்றச்சாட்டு கவர்னரிடம் தெரிவிப்பதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா? கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, போய் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. உள்நோக்கம் இருக்கிறதுனால தானே போறாங்க. இவர் இன்னைக்கு தான் எந்திரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தேர்தல் தோல்விக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டு இப்பதான் இன்னைக்கு தான் எந்திரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நயனா நாகேந்திரன். அவருக்கு போய் சொல்ற இதெல்லாம் பார்த்தா குதிரை பேரம். எந்த கட்சியில எந்த கவர்னர்கிட்ட குதிரை பேரத்துக்கு பேர் போனது? இப்ப என்ன ஆச்சு? வெஸ்ட் பெங்கால்ல அதான் நடந்துட்டு இருக்கு. ஜெயிச்ச எம்பி எல்லாம் இங்க வந்துட்டான். இன்னைக்கு மம்தாட்ட கட்சியே கிடையாது. மஹபூபா மொய்த்ரா மட்டும்தான் மம்தாட்ட இருக்கிறாங்க. பஞ்சாப்ல, மகாராஷ்டிரால எல்லாமே அதை ரெடி பண்ணதே இவங்க தான். அந்த ஸ்டைல கத்து கொடுத்ததே இவங்க தான். அப்படிப்பட்ட இவர் கட்சியுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய மத்திய அரசுடைய ஆளுநர்கிட்ட போயிட்டு கொடுக்குறாராம். அந்த 2 பேரு ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அவர்களை அரசு துறையில ஒரு இது போடுற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அதுக்கான ஜீவோ போடல. அப்ப அந்த சம்பந்தம் இல்லாத இப்ப ஜெகதீஷ் உட்காரலாம், முதலமைச்சருடைய தனி செயலர்ன்ற மாதிரி. மற்றவர்கள் எப்படி கலந்துக்க முடியும்ன்றது அது சிக்கலான ஒண்ணுதான். அப்ப இந்த கவர்மெண்ட்ல பல வினோதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பழைய அதிமுக எம்ஜிஆர் காலத்துல சில வினோதங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி. அப்ப அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஒண்ணு அவங்க ஜீவோ போட்டு அவங்களை ஏதாவது ஒரு இதுல எடுத்துட்டு பண்ணீங்கன்னா யாரும் கேட்க போறது இல்லை. இது ஒரு பட்டம், இது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அவர் கவர்னர் ஆலோசனை ஆய்வு நடத்தக்கூடாதா? சிடிஆருக்கு என்ன தெரியும்? இல்ல அதுதான் இப்போ ஏன்னா முன்னாடி இருந்த ரவி இதே போலதான் அரசாங்கத்தில் தலையிட்டு இருந்தது. இது சம்பந்தமா நிர்மல்குமார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அழகர் அந்த ஆத்துல இது வரைக்கும் காவிரி ஆறு தடுப்பதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரணும் சொல்லிட்டு வன்னியரசு பேசியிருக்காரு. நிர்மல்குமாரும் அதே கவர்னர் குற்றம் சாட்டியிருக்காரு. கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? இன்றைக்கு கூட கவர்னர் என்ன பேசியிருக்காருன்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை எதாவது என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் இணக்கமா பேசி நான் முடிவு எடுக்கிறேன் சிஎம்மோட பேசி அப்படின்னா. இதுல என்ன தப்பா நீங்க நினைக்கிறீங்க? இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். நீங்க வைகை ஆற்றுல ஆய்வு நடத்துறது பிரச்சனை இல்லை. ஆளுநர்ன்ற முறையில ஒரு போராட்டத்துல ஆய்வு நடத்தி என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு இந்த மாவட்ட ஆட்சியர்களை கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்க, நானும் சிஎம்கிட்ட பேசுறேன், துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன், மத்திய அமைச்சர்கிட்டையும் பேசி வைகை நதியை நாம் பாதுகாக்கிற வேலையை பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை இருந்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா லோக் பவன் எடுக்கும் அப்படின்னாதான் பிரச்சனை வருது. அப்போ நீங்க போய் ஆய்வு பண்ணதும் பிரச்சனை ஆகுது. நீங்க சொன்ன வார்த்தையும் நேரடியாக சவால் விடுற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கிற ஒரு இதுல நீங்கள் அதிகாரத்தை உள்ள நுழையிற மாதிரி ஒரு தோற்றம் வரணும். இவர் கண்டிக்கிறாங்க, மாநில அரசு கண்டிக்குது. அதே நேரம் இவர்களும் இவருடைய தகுதியை மீறி சில வார்த்தைகள் விடுறாங்க. அது இந்த சு வெங்கடேசன் மாதிரி ஆட்கள் ஏதாவது வளரிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நிர்மல்குமார் கூட வச்சுக்கிட்டாருன்னா சீக்கிரமா முட்டு சேர்ந்து கூட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே டிஎம்கே கூட்டு போய் விட்டுட்டு வட்டா தலைவரை நீங்க வந்துக்கிறாங்க. ஏன்னா மார்க்சிஸ்டுகள் முன்ன இருந்த மார்க்சிஸ்டுகள் கிடையாது. சு வெங்கடேசனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தகுதி உள்ள ஆள் கிடையாது. ஆளுநருடைய அதிகார மீறல் பத்தி கண்டிக்கலாம், மாநில அரசுடைய நிர்வாகத்துல தலையிடுறதை கண்டிக்கலாம், அது கரெக்ட். அதிகாரிகள் யாரும் அவர் கூப்பிட்டா போகக்கூடாது, ஒத்துழைக்க கூடாது,
அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க சம்மன் அனுப்புவோம் அப்படின்லாம் ஒரு எம்பி பேசுறது இது என்ன கதைன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன இந்த கவர்மெண்டா? கவர்மெண்ட்ல நீங்க கூட்டணியில அந்த ஆட்சிக்கு இது கொடுக்குறாங்க. இவரு என்னமோ பெரிய அமைச்சர் மாதிரி அவரும் அதை கேட்டுக்கின்னு அவரும் உக்காந்துக்கிட்டு போகக்கூடாது, யாரும் ஒத்துழைக்கூடாது, எங்கள்கிட்ட கேட்டுதான் போகணும் அப்படின்னு அவரு. அந்த மாதிரிலாம் ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ள கவர்னர் வந்தா ஒத்துழைக்க கூடாதெல்லாம் பேச முடியாது. முன்னுதாரணமா மாறும். ஆட்சியர் மாற்றுதல் இருந்து எல்லாமே பண்ணா பை தி ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் தான் இருக்கும். அரசாங்கம் எல்லாமே அவங்க கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. கான்ஸ்டியூஷன் ஹெட்டுக்கிட்டே அந்த கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கிற ஆட்சியரையும் கமிஷனரையும் அவர் சொன்னா நீங்க கேட்க கூடாதுன்னா அது எப்படி? அப்ப நீங்க வாபஸ் வாங்கிடுங்க எல்லாத்தையும். ஆளுநர் மாளிகை பாதுகாப்புல இருந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடும். பாப்போம் தைரியம் என்ன பண்ணுங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணக்கூடாது. அதனால இது இன்னைக்கு ஆளுநர் சொன்னது கரெக்டான விஷயம். அதுல கூட பொதுமக்கள் கருத்துன்னு கேக்குறேன். உங்களுக்கு புகார் இருந்தா கொடுங்க, நான் ஒரு தபால் மேன் வேலை பாக்குறேன்றார், போஸ்ட்மேன் கொடுங்க நான் கூப்பிடுறேன்றார். அது நல்ல விஷயம் தான். அதே போல வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவர்ஜனா பேசுனது தப்பு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்தது தப்பு, இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து குத்திருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதும் தப்பு, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கரெக்ட். ஒரு கூட்டணி அரசோ இல்ல ஒரு கட்சியோ எங்கெங்க தப்பு இருக்கோ தப்ப கரெக்டா சுட்டி காமிச்சிடணும். அதை ஒரிஜினலா எனக்கு என்ன வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் பேசிட்டு இருக்காரு. இந்த அரசுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கும் இந்த அரசுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்குறதுக்கும் முதல் ஆளா யார் இருப்பாருன்னா எனக்கு கேட்ட ஆதவதான். ஏன்னா நீங்க நாட்டுல ஒரு சப்ஜூடியஸ் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கில் நீங்கள் ஒரு மூன்றாவது குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிற நிலைமையில நீங்க ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர்ன்ற அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை மீறி எனக்கு என்னன்னு நாலாந்தர பேச்சாளர் பேசுற மாதிரி பேசக்கூடாது. நீங்க காவல்துறையை வைத்து 41 பேரை கொன்று குவித்த ஸ்டாலின் அவர்களே, அந்த கண்ணீர் துளியில் உங்களை சும்மா விடாது. அதுதான் உங்களுக்கு குளத்தூர்ல தோக்கடிச்சது. நீங்க அந்த மக்களுக்கு பண்ண துரோகம் அந்த இதெல்லாம் கண்ணீர் துளி உங்களை சும்மா விடாது. அரசியல் மேடையில பேசலாம். கொன்று குவித்த காவல்துறையை வைத்து கொன்ற அப்படின்னா என்ன? காவல்துறையை ஏவி 41 பேரை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு. இது அந்த வழக்கு விசாரணையை பாதிக்குமா பாதிக்காத? கண்டிப்பா பாதிக்கும். அதான் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப திமுக நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்களா? இப்ப நாளைக்கு கோர்ட்டு கேட்கும், எந்த அடிப்படையில் பேசுனீங்க, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பேசுறது அவர்களை திமுக கூடுதலாக நல்லவர்கள் ஆக்கி விட்டுரும். அவங்களுக்கு பாயிண்ட் தான் தேவை. அவங்க சின்ன மாற்ற கட்சியோட எடுத்துன்னு பூதாகரமா ஆக்குவாங்க. அப்போ அதுக்கு ஏற்றாறு போல பேசி கொண்டு போகணும். கொடிய வரைக்கும் பேசக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிட்டு நடந்துன்னு இருக்கணும். அப்படி பண்ணாதான் திமுகவை வீழ்த்த முடியும். பயப்படும் திமுக. அந்த விஷயத்துல இவரு ஆனந்த் பரவாயில்ல, புஷி ஆனந்த் அமைதியா கட்சி பணிகளை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அவரு பேச பிரச்சனை இல்ல. இவங்க 2 பேரும் பண்றது கரெக்ட். ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இவரு நம்ம ராஜ்மோகன், ரமேஷ், அருண்ராஜ் இதெல்லாம் பேசுறது கரெக்ட். ஆனா பேசுற வார்த்தைகளை கரெக்டா பேசணும். எனக்கு என்னன்னு பேசிடக்கூடாது. சில வார்த்தைகளை விட்டு மாட்டிட்டீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. மணி பேசுற மாதிரி ஆயிடும். அப்போ இவங்களை காமெடி பீஸ் ஆகிடுவாங்க கொஞ்ச நாள்ல. அதனால பார்த்து நடந்துதான் சொல்றது. சரி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பேசியதுக்காக இப்ப ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் விஜய்க்கும் நடந்த அந்த வார்த்தை போரு, அது திருச்சி பேசுற அனிதா ராதாகிருஷ்ணன் கருத்து உரிமை பாதிக்கப்பட்டதா இல்ல அவர் பேசுனது தப்பா? ஏன் அவரை கைது செய்து உடனே ஜாமீன்ல வெளியிடணும்? நீங்க விமர்சனம் பண்ணி என்ன வேணா பேசலாங்க, அவதூறு தான் பண்ணக்கூடாது. பொய்யாவே கூட அவரு என்னமோ போனாராம், பேசினாராம், பயந்துட்டாராம். சட்டசபையில உதயநிதி கேள்வி கேட்டோன்னு விஜய் பயந்துட்டாரு, மூஞ்சி தொங்க போட்டு உட்கார்ந்தாரு. அதெல்லாம் ஓகே. நீங்க உங்க தலைவர் மாதிரி யாரும் கிடையாது. திமுக வழக்கமான இதுவே தானே. எங்க தலைவர் மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி கூட கிடையாதுன்னு இந்த நேரத்தை சொல்றாரு. ஏன்னா ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் போரை நிறுத்த சொன்னாங்க, ட்ரம்ப் கட்சியில சேர சொன்னாங்க. நான் திமுக விட்டு வரமாட்டேன். யாரு இவரு? ஐயோ, வேற யாராவது சொன்னாலும் நம்பலாம். ஏன்னா காவல்துறை மிரட்டினாங்க. விஜய் ஈக்குவல் இவரு தாவைகளை சரியான பதிலடி. காலையில் விழுந்து கேட்டா கூட தாவைகள் சொல்லிட்டு வேற என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது இவர்கள் பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது.
பேசிட்டா எந்த அளவுக்கு இவர்களுடைய நாலேஜ் இருக்குன்னு பாத்துங்க. போலீஸ் அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன், இவங்கெல்லாம் அவ்வளவுதான். இப்படியே ஊருக்குள்ளேயே குண்டு செட்டில் குதிரை ஓட்டி வந்திருக்காங்க. அந்த காயல்பட்டினம் முஸ்லீம் ஓட்டு உள்ளன்னா இவரும் தோத்து போயிருப்பாரு. மீனவர் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுலாம் போச்சு இவருக்கு. திமுகவுடைய ஓட்டெல்லாம் போச்சு. இந்த காயல்பட்டினம் ஓட்டு மட்டும் வந்து இப்ப போய் நின்னா தோத்துருவாரு. அதுல வந்தா சட்டையை கழட்டிடுவேன். இந்த மாதிரி வன்முறை பேச்சு இதெல்லாம் இதுக்குதான் வந்து உங்களை கண்டபடி பேசுனதுக்கு தான். அதுவும் நீங்க மதத்தை குறிப்பிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. முட்டிகால் போட்டு போற அப்படின்னா நான் தலைகீழ நின்று முட்டிகால் போட்டிருப்பேன் அப்படி இப்படின்னு. அது ஒரு மத நம்பிக்கை. அப்புறம் என்ன நீ வந்து இப்ப ஒரு முஸ்லீம் அமைச்சர் போய் தொழுது ஓட்டு கேட்டாருன்னா அதை கிண்டல் பண்ணுவீங்களா? அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு மதம் முதல்ல மாறிடுச்சுன்னா கண்டிப்பா அதனால அரெஸ்ட். இது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கும். இனி கொஞ்சம் பார்த்து தான் பேசுவாங்க. நாதாரி ஆட்சி, இந்த நாயுடைய ஆட்சியில வார்த்தைகள் எல்லை மீறி பேசுறாங்க. ராசா பேசுனது காமன் பர்சன். நாயின்னு முதலமைச்சர் சொல்றீங்க, நாதாரின்னு சொல்றீங்க. காமராஜரும் ராஜாஜி இருந்தாலும் நாதாரிகளா இப்போ அரசாளுதுங்க. எப்படி இது சரியா இருக்கும்? அது திமுக வாழையடி வாடியா பேசக்கூடிய வார்த்தைகளை அதுக்கெல்லாம் டெஃபர்மேஷன் போட்டு உங்களை வழக்கு போட்டு இது பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி வாய் துடுக்கு பேசலாம் இவங்க நல்லது நினைச்சிட்டு இருக்காங்க. நேற்று அவரு ஆர்எஸ் பார்த்து பேசுறாருல, பாப்பானுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தாரு எல்லாம் தீக்குள்ள எல்லாரையும் தீக்குள்ள வைக்கிறாங்க, நம்மளும் தீ ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்ட்டு நான் பாப்பான்னு சொன்னேன்லாம் நினைச்சிக்காதீங்க. பாப்பான்னு சொன்னேன். இங்க எங்க பாப்பா வருது? நீங்க பாப்பாத்தின்னு சொன்னவங்க தானே? அதனாலதான் ஜெயலலிதா ஆமா நான் பாப்பாத்தி தான், ஆனா நான் என்ன யாருக்கு ஒர்க் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்களே. பாப்பாத்தின்னு இவங்க பேசினவங்க தானே இவங்க. அதனால இது வந்து என்ன பிரச்சனைனா, இந்த வாய் துடுக்குக்கு இதுக்கு வந்து 7 வருஷத்துக்கு கீழான விஷயங்கள்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர்கள் சொல்றாங்கல்ல, கருத்துரிமை இது பழிவாங்கும் நடவடிக்கை நாங்களாம் எங்க ஆட்சியில பண்ணவே இல்லைன்னு. எவ்வளவு பெரிய போங்க எல்லாம் வாயில அடிச்சுக்கிறாங்க. அட பாருங்களா, ஒரு மாசத்துல எப்படி புழுறீங்களையா? ஒரு வருஷம் போட்டு போய் சொன்னா கூட நம்பலாம். 1 மாசத்துல நாங்களாம் அப்படி பண்ணதே கிடையாது. நேர்மை காவல்துறையெல்லாம் வச்சு இப்படி அராஜகம் பண்ணதே கிடையாதான். பாருங்களா, அப்படியே ஒரு படத்துல இவரு பாப்பாப்புல இந்த பிரபுதேவா அந்த மாதிரி இது பேசுறத பார்த்தா இவர்கள் ரொம்ப நேர்மையான, யாரு வேணா பேசுங்க, கருத்துரிமை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு விட்ட மாதிரி. பத்ரி சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியும்ல, இந்த கிழக்கு பதிப்பகம் அவர் பத்திரிகையாளர், பதிப்பகம்லாம் வச்சிருக்காரு. அவரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்தி சில வார்த்தைகள் ஒரு பேட்டியில சொல்றாரு. ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு தீர்மானிச்சதுனால இவர்களா போய் வழக்கை இது பண்ணி கோர்ட்டு கூட எதுவுமே சொல்லல. கோர்ட்டுக்கிட்ட உத்தரவு போட்டு தான் கூட, கோர்ட்டுக்கே போனா கூட அது ஒரு பெரிய அவர் சொன்ன வார்த்தை பெரிய ஒரு இது கிடையாது. இல்ல அதிகபட்சம் கோர்ட்டு விளக்கம் கேட்கும், மன்னிப்பு கேட்க சொல்லும் அது. ஆனா இவர்கள் அது ஒரு பெரிய மேட்டர் ஆகி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண போனாங்க. கடைசியில மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு அந்த வழக்குக்காக. அந்த அளவுக்கு கருத்துரிமையை இவர்கள் பாதுகாத்தவர்கள். எத்தனை பேர் அரெஸ்ட் நமக்கே தெரியும், ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்துட்டு நாங்கள் வந்து அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னா என்ன, 1 மாசத்துல எல்லா மக்கள் அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னு அந்த மந்திரகோல் போட்ட மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுது. அந்த இதுல MIBன்னு ஒரு படம் வரும். இவனுக்கு போய் அந்த ஏலியன்களை பிடிப்பானு வேற்றுக்கிறக்கு. இதை பிடிச்சோன்னா ஜனங்க பாத்துறோம்ல, வெளியில இருக்கிற ஜனங்க உடனே என்ன பண்ணுவோம், ஒரு கருப்பு கண்ணாடி தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு டார்ச் மாதிரி இருக்கும், அப்படி அமுக்கணும்னு புஷ் அப்படின்னு ஒரு லைட் மாதிரி அடிக்கும், எல்லாம் மறந்துடுவாங்க எல்லாத்தையும். ஒரு முக்கியமான தகவல் அது வந்திருக்கு. அதாவதுன்னா அதிமுகவுல இருந்து சில பேர் எல்லாம் வெளியில போயிருக்காங்க. ஆனா அதிமுகவுக்கு வந்து ஒரு புதிய ஒண்ணு வரப்போகுது. அது யாருன்னா அண்ணாமலை வந்து அதிமுகல சேரப்போறதா அப்படின்னு தகவல் இருக்கு. அது எந்த வகையில வந்து உண்மை? உளறல் அவ்வளவுதான். உளறல் இதுதான் நம்ம பதில் பேசிட்டு அது ஒரு வியாபார இது, அது ஒரு விவாத பொருளா நம்ம மாற்ற முடியாது. அது லோக்கல்ல உட்காந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொழுது போகாதவன் ஏதாவது வளரிக்கிட்டு இருப்போம். அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவரு கொஞ்சம் நியூட்ரலா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இன்னும் இப்போ குழப்பத்துல இருக்காரு, கட்சியை எப்போ ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போறதுன்னு. இன்னைக்கு திடீர்னு இலங்கை தமிழர்களுக்கு நலனுக்காக பாடுபடுவேன்றாரு. அப்ப சீமானுடைய வாக்குகளை நோக்கி நகரணும்ன்ற ஏதோ ஒரு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதிமுக போய் அண்ணாமலை சேரன்றது எவனோ ஒரு பைத்தியக்கார மூலையில உதிச்ச ஒரு இது.
அவன் கொளுத்தி போட்டோம்னா நம்ம ஊர்ல தான் தெரியும்ல, ஆமா, அது பெருசு பண்ணுவாங்க. இதெல்லாம் உட்காந்துட்டு அதை போட்டுக்கணும். அது மேல விவாதங்களும் நடத்துவானுங்க. 4 பேரை கூப்பிட்டு வெட்டியா இருப்பானுங்கல்ல, ஆமா, கூப்பிட்டு அவங்க 4 பேர் விவாதம் பண்ணிருப்பான், அடிச்சுக்குவானுங்க. வேற இதுல இப்பதான் டிபேட் அப்படித்தானே போகுது. ஏன்னா அதிமுகல வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சேர்ந்தாலும் அந்த கட்சி தூக்கி நிறுத்த முடியுமா? அதிமுக அவர் சேர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்றப்ப ஏன் சேர்ந்தாலும் தூக்கி நிறுத்த முடியுமான்ற இது அடுத்தது. அது கூட அவ்வளவுதான். அதை பத்தி பேசுறதே திமுக இருக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியல் தலைவிகள்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா நோக்கி படையெடுக்கிறாங்க. சென்ற வாரம் பாத்தீங்கன்னா திருச்சி சிவாவுடைய மகள், இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜெகத்ரட்சனுடைய மகன் சஞ்சய் தொடர்ச்சியா வந்து அதிமுக இருந்து தான் போறாங்கன்னு பார்த்தோம்னா, திமுக இருக்கக்கூடிய வந்து இது எப்படி ட்ரையல் பாக்குறாங்களா இல்லை எப்படி? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரே மொழி தான். அந்த மொழி வந்து பணம், வியாபாரம், அவ்வளவுதான். திமுக அதிமுக அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இருந்தது. இவர் ஆட்சி போனா அவங்க ஆட்சி வந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால அவங்க கட்சியில இருந்துன்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தோன்னா பண்ண முடியல. அதுக்கு வாரிசுகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மகனே, நான் இங்க இருந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், நீ அங்க போய் சம்பாதி அப்படின்னு. தொழிலை பாதுகாக்க வேண்டும். ஆமா, அந்த அவர் பேருனா பிரதீபா, சந்தீப். அந்த சந்தீப் ஆதவ அர்ஜுனாவுக்கு நெருக்கமானவர் அப்படின்றாங்க. இந்த தாவேகாவை முட்டு சந்து கூட்டு போற வேலையை வேகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திருச்சி சிவா பையன் அது இதுன்னா திமுக அதிமுக திராவிட மயமாக்கும் வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து வேகமாக முட்டு சந்து போவோம். அந்த தூய சக்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இது கொஞ்ச நாள், 6 மாசம், அதுக்கப்புறம் அப்படி போவோம். தூய சக்தி மறைந்து விடுன்றீங்களா? தூய சக்தின்னு யாரும் நம்ப ஆரம்பா. இந்த தூய சக்தியா நீங்க பண்ண முடியாது. நிச்சயமா பல மாற்றங்கள், அரசியல் விவாதங்கள் சூடுபிடிக்க இந்த சூழ்நிலையில வந்து பல கருத்துக்களை தெரிவிச்சீங்க. நன்றி.